வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 0.5 சைஸ் MDF எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4mm குந்தனில் ரெட் அண்ட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜுவல்லரி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே நேரத்தில் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டன் சைஸ் MDFை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கம் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் கம்ப்ளீட்டாக கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் 4mm குந்தனை சென்டரில் வைக்கிறேன். ஸோ அப்புறம் அதை சுற்றி 4mm ரெட் கலர் குந்தனை ரவுண்டாக வைக்கிறேன். ஸோ இந்த டிசைன் ஒரு கெம்பு ஜுவல்லரி டிசைன் மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் தீபாவளி அவுட்ஃபிட் சாரீ இது க்ரீன் அண்ட் ரெட் காமன் கலருங்கிறதுனால உங்களுக்கு சாரீ சல்வார் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதே மாதிரி நான் 5 ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இயரிங்குமே நான் பட்டன் சைஸ் MDFில் தான் பண்ணுறேன். அதே டிசைன் தான், சேம் டிசைன் தான். எந்த ஹேங்கிங் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இதே மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு எல்லா அவுட்ஃபிட்ஸுக்கும் மேட்ச் ஆகும். ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இந்த டிசைன் பண்ணிடலாம். இப்போ இன்விசிபிள் ஜுவல்லரி ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால இந்த மாதிரி நீங்கள் ஜுவல் வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் 5 பெண்டன்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஐப்பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த செயின் கோர்க்க போகிறோம். அதுக்கு நான் கோல்டன் கலர் கியர் வயர் எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் ஸ்மால் சைஸ் கோல்டன் பால் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கியர் வயர் உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ப்ளையர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு பெண்டன்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த 2 சைடுமே அந்த பெண்டன்ட்டோட 2 சைடுமே இந்த கோல்டன் பால் இருக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் கியர் வேர் ஒவ்வொரு பெண்டன்ட்டுமே நீங்கள் கியர் லாக் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பெண்டன்ட் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த கியர் லாக் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கோல்டன் பால் இருக்குது. அப்புறம் பெண்டன்ட் அகைன் திருப்பியும் அந்த கோல்டன் பால் இன்னொரு கோல்டன் பால் கொடுக்குறேன். திருப்பியும் ஒரு கியர் லாக் வச்சுட்டு அந்த பெண்டன்ட்டை அந்த இடத்துலே லாக் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு அது எப்படியும் மூவ் ஆகாமல் நீட்டாக அந்த இடத்துலே செட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் சிங்கிள் பெண்டண்ட்டாக போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு 5 பெண்டன்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த ஜுவல் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஜுவல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ 5 பெண்டன்ட்டையுமே நான் கோர்த்துட்டேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக் ரோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்கிட்ட நெக் ரோப் இருக்கிறனால நான் நெக் ரோப் கோர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா எண்டில் ஒரு கியர் லாக் கொடுத்துட்டு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடுமே மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக இப்போ இந்த நெக் ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிசைனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ளூ கலர் 4mm குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு பெண்டன்ட் டைப்பில் பிளான் பண்ணியிருந்தேன். பெண்டன்ட் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும். சைடில் கிறிஸ்டல் அண்ட் ஆன்டி கோல்டு பால் வச்சுட்டு டிசைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த பெண்டன்ட்டுக்கு நான் 1.5 inch MDF எடுத்திருக்கேன்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு 4 mm ப்ளூ கலர் குந்தன் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு லேயருக்கு வந்து என்ன வைக்கிறேன்னா, கோல்டன் கலரில் வந்து ஸ்மால் சைஸ் கிளிப் ஸ்டோன் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் குந்தன் ஸ்டோனே கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஜுவல்லுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த லேயருமே வந்துட்டு நான் வந்து இந்த ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் வைக்கிறேன். ஸோ சென்டரில் அந்த கிளிப் ஸ்டோனே வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டிசைன் வந்துட்டு நான் எப்படி பண்ணுறேன்னா, இந்த பெண்டண்ட்டுக்கு மேலேயும் ஒரு சின்ன ரொம்ப சின்ன அந்த பட்டன் சைஸ் MDFல ஒரு பெண்டன்ட் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ரெண்டையுமே வந்து அட்டாச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த பட்டன் சைஸ் பெண்டண்ட்டுக்கு வந்துட்டு சென்டரில் வந்து அந்த ஸ்மால் சைஸ் கிளிப் ஸ்டோன் வச்சிடுறேன். அப்புறம் வந்துட்டு ரவுண்டாக வந்து அந்த 4 mm குந்தன் ஸ்டோன் வந்து வச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெண்டன்ட் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் வரும். மேலே வந்து சின்ன பெண்டன்ட், கீழே வந்துட்டு அந்த பெரிய பெண்டன்ட். அப்புறம் வந்துட்டு இந்த பெண்டன்ட்டுக்கு பின்னாடியெல்லாம் நான் ஐப்பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து நான் ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ப்ளூ கலர் டேப்லெட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதோட வந்து லோரியல்ஸும் ஆட் பண்ணிக்கலான்னு. ஸோ நீங்கள் வெறும்னே டேப்லெட் பீட்ஸ் கொடுக்கலாம், பட் ஆனால் கேப் தெரியும். ஸோ இதே வந்து நீங்கள் லோரியல்ஸோடு கொடுத்தீங்கன்னா ஜுவல் வந்து இன்னுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஐப்பின் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லோரியல்ஸு டேப்லெட் பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு கடைசியில் ஜுவல்லரி முடியும் போது நீங்கள் வேக்ஸ் ஷீட் வச்சு அந்த பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு லோரியல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் பீட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஐப்பின் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஐப்பின் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கோர்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த ஐப்பின் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் அப்படியே கலண்டுட்டு வந்துடும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலி B7000 க்ளூவே யூஸ் பண்ணுங்கள். ஃபெவிக்ரைலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது டக்குன்னு வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பேங்கிள்ஸ் அந்த மாதிரினா நீங்கள் வந்து ஃபெவிக்ரைல் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபேப்ரிக் க்ளூ சொல்லுவாங்க இல்லையா அது. பட் இந்த மாதிரி மெட்டல் ஐப்பின்லாம் ஒட்டுறதுக்கு நீங்கள் வந்து B7000 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பெண்டன்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் கியர் வயர் வந்து கோர்த்துட்டேன். இப்போ நான் இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து எப்படி வந்து அட்டாச்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நான் 6 mm ப்ளூ கலர் கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு 6 mm ஆன்டிக் கோல்டு பீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த 2 சைடுமே எடுத்திருக்கேன். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்துட்டு கியர் லாக் கொடுத்துட்டு அந்த பெண்டண்ட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இன்விசிபிள் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பெண்டன்ட்டையுமே வந்துட்டு கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஜுவல் வந்து நல்லாயிருக்கும், ஸ்டேபிளாக வந்து பெண்டன்ட் வந்து ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடுமே வந்துட்டு நான் கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த பெண்டன்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது சைடில் வந்துட்டு நான் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து கியர் லாக் கோர்த்துக்கிறேன். கியர் லாக் கொடுத்துட்டு வந்து அந்த ஸ்பேஸ் வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 6 mm கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 6 mm ஆன்டிக் கோல்டு ஆட் பண்ணுறேன். திருப்பியுமே வந்துட்டு ஒரு 6 mm கிறிஸ்டல் பீட் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு கியர் லாக் கொடுத்துட்டு இந்த ஜுவல்லரியை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து வெறும்னே பெண்டன்ட் மட்டும் போட்டு இன்விசிபிள் ஜுவல்லரி போட்டால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் பண்ணுறேன். ஏன்னா பெண்டன்ட் கிராண்டாக இருக்கிறனால சைடில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி 2 சைடுமே கொடுத்துக்கிறேன். அந்த சைடு வந்து ரெண்டு ஸ்பேஸை கொடுத்துருக்கேன். இந்த சைடுமே வந்துட்டு நான் 2 கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ஜுவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இயரிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயரிங்க்குமே அந்த சின்ன பெண்டன்ட்டில் பண்ணேன்லே அதே டிசைன் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஹேங்கிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கீழே அந்த பெரிய பெண்டன்ட்டில் கொடுத்தேன் இல்லையா டேப்லெட் பீட்ஸு, அதே தான் இங்கேயும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 லோரியல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் பீட் கொடுத்துக்கோங்க.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்க வந்து அந்த ஹேங்கிங் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ அவ்வளோதான், இயரிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஜுவல்லோட வியூ பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாரீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது நல்லா இருக்கும். ப்ளூ வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நீங்கள் கோல்டன் கலர் சாரீஸ், அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த ஓணம் சாரீஸ் மாதிரி ஒயிட் கலர் சாரீஸ், அது எல்லாத்துக்குமே நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஜென்ரலி வந்துட்டு ரெட்டு அப்புறம் க்ரீன், இந்த ப்ளூ எல்லாமே ஓரளவுக்கு காமன் கலர்ஸ் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு பேசிக் கலர்ஸ் தான் காட்டியிருக்கேன். எல்லா அவுட்ஃபிட்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான். இப்போ இந்த இன்விசிபிள் ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பிக் சைஸ் ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 6K ஐக்குந்தன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் டைப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நான் 5 பீட்ஸ் வந்துட்டு 5 பெண்டன்ட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். பின்னாடி வந்துட்டு நான் ஐப்பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 3 ஹேங்கிங் வர மாதிரி, மேலே வந்து அந்த கியர் வயரில் கோர்க்குற மாதிரி மொத்தம் 4 ஐப்பின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஹேங்கிங் எப்படி கொடுக்க போகிறேன்னா, லோரியல் பீட்ஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு க்ரீம் கலர் ரவுண்ட் 8mm ரவுண்ட் பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இன்விசிபிள் ஜுவல்லரி வந்து நீங்கள் எல்லா அவுட்ஃபிட்ஸுக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். கிராண்டான சல்வார், அதுக்கப்புறம் சாரீஸ் எல்லாத்துக்குமே இது வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் கொடுக்குறனால அந்த ஜுவல்லே வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக தெரியும். ஸோ இதே மாதிரி நான் 5 பீட்ஸுக்குமே 5 பெண்டன்ட்டுக்குமே வந்து கோர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இந்த ஜுவல்லரி இந்த பெண்டன்ட் வந்துட்டு நீங்கள் கியர் வயரில் கோர்க்கும்போது ஈக்குவல் கேப்பில் வந்து கோர்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஜுவல் வந்து பார்க்க நீட்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரம் டைப்பு பீட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, கியர் லாக் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரம் பீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு கொடுக்குறேன். அப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெண்டன்ட் ஆட் பண்ணுறேன். அகெயின் அதே மாதிரி தான் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு அந்த ட்ரம் பீட் வந்து ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சைடுமே வந்துட்டு கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்விசிபிள் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் பெண்டண்ட்டாக போட்டால் கூட ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து 5 பீட்ஸ் எல்லாம் 5 பெண்டன்ட்ஸ் கோர்க்கும்போது அது இன்னுமே கிராண்டாக தெரியும். ஸோ இதுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து எப்படின்னா சேம் டிசைன் தான். ஸோ நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற எல்லா இயரிங்ஸுமே வந்துட்டு பெண்டண்ட்டுக்கு அப்படியே மேட்சிங்காக இருக்கும். ரொம்ப சின்ன இயரிங்ஸாக தான் இருக்கும். அது பார்க்கவே வந்துட்டு ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்விசிபிள் ஜுவல்லரியோடு போடும்போது. ஸோ அவ்வளோதான், அதே மாதிரி இயரிங் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த ஜுவல்லோட ஓவர்வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இன்விசிபிள் ஜுவல்லரி வந்துட்டு நான் டபுள் லேயர் செயின் மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த ஜுவல்லரியில் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3mm ஒயிட் கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்துட்டு நல்ல கிளிட்டரியாக இருக்கும். இந்த கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது அந்த ஜுவல் பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியும். அந்த டைமண்ட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் அது பார்க்கும்போது. ஸோ இது வந்து நான் டபுள் லேயர் கொடுக்க போகிறனால எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு லேயரில் வந்து 5 பெண்டன்ட், செகண்ட் லேயரில் 3 பெண்டன்ட், அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி வந்துட்டு நான் 8 பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இதுக்கு. ஸோ இதை நான் வந்து எப்படி கோர்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கியர் லாக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் கோல்டு பால் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெண்டன்ட்டை, மறுபடியும் அந்த கோல்டு பால், அகெயின் கியர் லாக். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் இதை வந்து கோர்த்துருக்கேன். ஏன்னா 2 லேயர் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் கோர்க்கணும். ஸோ இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து நான் 5 கோர்த்து முடிச்சிட்டேன்.
ஸோ நான் செகண்ட் லேயர் எப்படி வந்துட்டு அசெம்பிள் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கீழே இருக்கிறது வந்து 5 பெண்டன்ட் இருக்கும். செகண்ட் லேயரில் வந்துட்டு 3 பெண்டன்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா அந்த 2 வயர்லேயுமே வந்துட்டு ஒரே கியர் லாக் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 2 வயரில் ஏதாவது ஒரு வயரை கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டுமே லாக் பண்ணிட்டேன். இதில் 2 வயர் வந்திருக்கும் உங்களுக்கு எண்டிங்கில். ஸோ ஏதாவது ஒரு வயரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு லூப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செயின் கோர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஜுவல்லோட இமேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ இமேஜாக காட்டுறேன். பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஜுவல் எல்லாமே ரொம்ப மினிமலாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஈஸியாக நீங்களே வந்துட்டு இதை வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஜுவல் வேணும்னா வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் டிசைனுமே சஜஸ்ட் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிசைன் இதில் பிடிச்சிருக்குன்னா சொல்லி அது கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அதிலே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் யாருக்காவது வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்துட்டு கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.